வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். ஸோ இந்த வீடியோவில் மானிட்டரி பாலிசி டூலான MSF அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவை, நீங்கள் பேங்க் எக்ஸாம் கிராக் பண்ணணும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே, அதுக்கான ஒரு நல்ல பேக்கேஜ் தேடுறீங்கன்னா நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃபரில் போய்கிட்டு இருக்குது. 789 ருபீஸ் தான் ஆஃபர். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை டேரெக்டாக வெப்சைட்டில் மொபைல் ஆப்பில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த MSF அப்படின்னா என்ன, இதோட அப்ரிவேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. சரிங்களா? மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 கோடி தேவைப்படுது, கையில் இல்லை. ஸோ உடனடியாக அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஒரு பேங்க் RBIட்ட ஓவர் நைட்டில் மணியை பாரோ பண்ணுறது, கடன் வாங்கிறது. சரியா? அதற்கு பேர் தான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இப்படி கடன் வாங்குறதுக்கு RBI பார்த்தீங்கன்னா ஒரு வட்டி விகிதம் செட் பண்ணுறான். RBI தான் மானிட்டரி பாலிசினாலே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் செட் பண்ணுறது யாருன்னு கேட்டால் RBIன்னு தான் சொல்கிறோம். இன்டர்வியூலாம் கேட்டாங்களாம். சரிங்களா? ஸோ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் யார் ஃபிக்ஸ் பண்ணுறா அப்படின்னு திடீர்னு கேட்பாங்க இன்டர்வியூஸ். அப்போ இல்லை திடீர்னு எக்ஸாம் வருதுன்னா RBI தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை செட் பண்ணுறான். ஸோ MSF ஓட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக 5.75% இருக்குது. சரிங்களா? இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த வட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா RBI. ஸோ RBIட்ட பேங்க் கடன் வாங்குறான். அதுக்காக RBI பார்த்து ஓவர் நைட்டில் கடன் வாங்குறான், திருப்பி கொடுத்துருவோம் உடனே. ஓவர் நைட்டில் கடன் வாங்குறான் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அப்படின்னா இதற்கு பேர் தான் MSF. இந்த MSF எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருந்தேன், 5.75% இருக்குது. ஸோ இதை தான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, அதாவது கொலேட்ரல் சப்மிட் பண்ணி தான் பேங்க் கடன் வாங்குவோம் RBIட்ட. சரிங்களா? ஸோ எப்பயுமே பேங்க் ரேட், அது அடுத்த வீடியோவில் என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த MSFும் பேங்க் ரேட்டும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒன்றா தான் இருக்கும். எவ்வளோ? 5.75%. நார்மலாக எந்த டூலை எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க, இந்த டூல் எதுக்காகப்பா யூஸ் பண்ணுறாங்க, MSF எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ரெப்போ ரேட் எதுக்காக யூஸ் பண்ணுறான்னு ஒரு இன்டர்வியூவில் உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல என்ன சொல்லணும்? சார், டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன், கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட், இதற்காக தான் இந்த மானிட்டரி பாலிசிலாம் டூல்லாம் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ உங்கள் விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10 10 10.